இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து ரொம்ப, அதாவது சாய் சதுரம். ஒரு சதுரம் வந்து சதுரம்னா இப்படி இருக்கும், சாய் சதுரம்னா இந்த கிராஸா இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்படி, அதாவது இதுக்கு இருக்கிற இது இப்ப ரெண்டு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டைகனலா மாத்தி போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் நீங்க எடுக்கிறப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பாக்கணும். இதுல எங்கடா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறது உங்களுக்கு குழம்பிடும். இப்ப நீங்க 10 பாக்குறப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுல நம்ம எங்க எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஆங்கிள்லயே ஒன்றும் புரியாது. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈஸியா எடுத்துடலாம். அதனாலதான் இந்த இது போட்டுட்டேன். இதுதான் இந்த சாய் சதுரம். இப்ப என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரம்பஸ் ஹூஸ் டயகனல் மெஷர்டு 24 சென்டிமீட்டர். அதாவது 2 டயகனல் இருக்கும். ஓகேவா? இதுல 2, அதாவது சதுரத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா தான் ஒரே டயகனல், இங்க ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கும். ஆனா அந்த சாய் சதுரத்துக்கு பாத்தீங்கன்னா 2 டயகனல் தனித்தனியா இருக்கும். அது பார்த்தா மெஷர்ஸ் 24 சென்டிமீட்டர் அண்ட் 16 சென்டிமீட்டர் எக்ஸ்பெக்டிவ்லி. இப்படி ஒரு சாய் சதுரம் இருக்கு. இதனுடைய உள்ள டயகனல் வந்து ஒன்னு வந்து 24, இன்னொன்னு வந்து 16 இருக்கு. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ரம்பஸ் கேட்கறான். நீங்க எப்படி போடுவீங்க? ஏரியா ஆஃப் த ரம்பஸ் ஃபார்முலா 1/2 டயகனல் 1 இன்டூ டயகனல் 2. 1/2 டயகனல் 1 எவ்வளவு? 24 இன்டூ 16. இது அடிச்சோம்னா 12. ரெண்டுத்தையும் பெருக்கினா எவ்வளவு வருது? 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது நீங்க சைடு கண்டுபிடிக்கணும். என்ன செய்வீங்க? இத பாத்தீங்கன்னா சைடுங்கிறது எல்லா சைடும் ஈக்குவல் தான். ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். இதுல இருந்து நீங்க என்ன தூக்கிடுங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படியே வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. மொத்தமா 16, பாதி வந்து 8 8. அப்பனா இது கீழே உள்ளது 8, இந்த அட்ஜஸ்டன்ட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா மேல மொத்தமா 24, அப்பனா இங்க 12, இது 12. ஓகேவா? அப்பனா இது 12. உங்களுக்கு இது கேட்கறது ஹைப்போடெனிஸ் கேட்கறாங்க, அதாவது கரணம் கேட்கறாங்க. இப்ப என்ன அப்ப நம்ம பித்தாகரஸ் தேற்றத்துல இது ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு ஏசி ஸ்கொயர் தான் தேவை, கரணம் தான் தேவை. அப்படியே ஏசி ஸ்கொயர் வச்சுங்க. ஏபி எவ்வளவு? 12 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிசி ஸ்கொயர். இது எடுத்தோன்னா எவ்வளவு? 144 பிளஸ் 64 போட்டீங்கன்னா 208 ஏசி ஸ்கொயர். அப்படின்னா ஏசி எவ்வளவுன்னு கேட்கணும். ரூட்டுக்குள்ள 208 போட்டீங்கன்னா 14.4 சம்திங் போயிட்டு இருக்கும். சும்மா தெரிஞ்சுக்கதான் இந்த இதேதான் அடுத்த சம்பளம் வரும். இது கேட்டிருப்பான், நீங்க ஈஸியா போட்டுருக்கு.